இந்த காற்றழுத்த பகுதியானது நம்ம வங்கக்கடல்ல இருக்க காற்றழுத்த பகுதி அந்த ட்ரஃபோட மெர்ஜ் ஆகி அந்த சர்க்குலேஷன் உள்ளார போய்கிறத நம்ம பார்ப்போம். அரபிக்கடல்ல சார்? அரபிக்கடல் இருக்கிறது அது அங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாவே அங்கதான் இருக்கிறது. இது அடுத்து நமக்கு வங்கக்கடல்ல இன்னும் ஒரு காற்றழுத்த பகுதி உருவாகுது ஒரு 24, 25ஆம் தேதி. அது இன்னும் ஒரு மண்டலமாகவோ ஒரு புயல் சின்னமாகவோ உருவாக்குறதுக்கான அதிகமா வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தடுத்த நாட்கள்ல மழை எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பாதிப்பு அதிகரிக்கும் சார்? வட உள் மாவட்டங்கள் இன்னைக்கு கொஞ்சம் மழை இருக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில மழை இருக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும்போது அங்க அவங்களுக்கு மழை கிடைக்கும். கடலோர பகுதியில ஆங்காங்கே சில மழை இருக்கும், பெரிய மழை. சார் நேற்று அமுதா அவர்கள் குறிப்பிடும் போது ஃபுஜிவாரா எஃபெக்ட் அப்படின்றாங்க சார். ஃபுஜிவாரா எஃபெக்ட்னா என்னது சார்? ஃபுஜிவாரா எஃபெக்ட்னா 2 காற்றழுத்த பகுதி அது மெர்ஜ் ஆகிறது தான் நம்ம ஃபுஜிவாரா எஃபெக்ட்னு சொல்றோம். இந்த வருஷத்துக்கான வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சு. இதனுடைய தீவிரம் இந்த ஆண்டு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? நமக்கு சராசரியா 3 மாதங்கள்ல நமக்கு 443 மில்லிமீட்டர் வடகிழக்கு மழை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நார்மலோட கொஞ்சம் அபவ் நார்மல்ல நம்ம முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு.